ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பைனாப்பிள் தவா ஃப்ரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பைனாப்பிள் தவா ஃப்ரை பார்த்திங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். லைக் இனிப்பு புளிப்பு காரத்தோட சூப்பராக இருக்கும். பொதுவாக பைனாப்பிள் நம்ம வாங்கினோம்னா ஒன்றும் ஜூஸ் போட்டு குடிப்போம், இல்லை ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி மசாலாவோட ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பைனாப்பிள் பிடிக்காதவங்க கூட பிடிச்சி போயிடும். அவ்வளோ நல்லா அட்டகாசமாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நல்லா பழுத்த பைனாப்பிள், நல்லா ஃப்ரெஷ் பைனாப்பிளாக எடுத்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக பீல் பண்ணி எடுத்துருக்கேன். பீல் பண்ணி எடுத்துகிட்டு ரவுண்ட் ஸ்லைசஸாக நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் க்யூப்ஸாகவும் போட்டுக்கலாம். பட் ரவுண்ட் ஸ்லைசஸாக போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற மசாலா வந்து ஈவனாக குக் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் சிம்பிளாக உப்பு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் போட்டு நீங்கள் பரட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இது கூட வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி பிளாக் சால்ட் சீரகப்பொடி இது கூடவே வந்து கொஞ்சமாக சாட் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்லைஸையும் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இதில் இருக்க மாய்ஸ்ட் கண்டென்ட்டே போதும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி விட்டு பெசரி வாழைக்காய்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பட் எனக்கு பழமே நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது தவா ஃப்ரை பண்ண போகிறோம். தவாவில் வந்து நான் நெய் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் ஆயில் சேர்த்துக்கலாம். பிகாஸ் நெய் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரும் நெய்யும் செம்ம காம்போ. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்லைஸாக அடுக்கி வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பழம் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த மசாலா மட்டும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பைனாப்பிள் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது மேலே சக்கரை தூவி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். பைனாப்பிள் ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையர். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய டங் டேஸ்ட் பட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.